வணக்கம், நான் உங்கள் ஃபினிக்ஸ் இந்தியா சதீஷ். செப்டம்பர் 18ஆம் தேதி நம்ம இந்தியாவோட ஸ்டாக் மார்க்கெட் நியூஸோட ஃபெட் ரேட் கட் பண்ணியிருந்தாங்க. அந்த செய்திகளோட மாசம் நீங்க சாதாரணமா ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய அவுட்டிங்கா இருக்கலாம், ஓடிடியா இருக்கலாம், டீ காஃபியா இருக்கலாம், இந்த மாதிரி மாசம் தோறும் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய 10,000 ரூபாய் அடுத்த 20 வருஷத்துல நீங்க இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா குரோர்பதி ஆயிருவீங்கன்னு சொன்னா நம்புவீங்களா? இதுதான் இன்னைக்கு நம்ம டீடைலா பார்க்க போறோம். நம்மளும் சாதாரண காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்ல இருந்து டே டு டே ஒர்க்கு போகக்கூடிய பாய்ஸ் கேர்ள்ஸ் எல்லாருமே அவங்க லைஃப்ல 10,000 ரூபாய் ஈஸியா ஸ்பெண்ட் பண்ணிடுவாங்க அவங்களுடைய இண்டிவிஜுவல் செலவுக்காக. ஓடிடியா இருக்கலாம், பைக்கு போட்டு பெட்ரோலா இருக்கலாம், அவுட்டிங்கா இருக்கலாம், இப்படி நம்ம சொல்லிக்கிட்டே போயிடலாங்க. ஒரு மாசத்துக்கு சர்வசாதாரணமா இந்த மாதிரி நம்ம ஸ்பெண்ட் பண்ணிடுறோம். ஆனா இந்த 10,000 ரூபாய் நீங்க அடுத்த 20 வருஷத்துக்கு சேர்த்தீங்கன்னா நீங்க குரோர்பதிங்க. வெளியில இருந்து ஒரு காமன் மேனா பார்க்கும்போது 10,000 ரூபாய் நான் மாசம் ஸ்பெண்ட் பண்ணி அது 20 வருஷம் கழிச்சு எனக்கு 1 கோடியா கிடைச்சு அது என்ன செய்ய போறேன், அது எப்படி கிடைச்சிரும், அப்படி பல கேள்வி இருக்குங்க. அதே மாதிரி ஒரு நாளைக்கு நான் 2-3 டீ தானே குடிக்கிறேன், 100 ரூபாய் 200 ரூபாய் தானே பெட்ரோல் போடுறேன், ஓடிடி சேனல் 1-2 ஓடிடி தான் நான் சப்ஸ்கிரைப் பண்ணிருப்பேன், இதுல எப்படி நான் 10,000 ரூபாய் ஸ்பெண்ட் பண்ணிடுவோம்னா நீங்க எல்லாத்தையும் கூட்டி கழிச்சு கணக்கு போட்டு பாருங்க. அப்படிங்கும்போது 100 ரூபாய் பெட்ரோல் போட்டீங்கன்னா 3000 ரூபாய் ஒரு மாசத்துக்கு பெட்ரோல் போட்டுருவீங்க. 300 ரூபாயில இருந்து 500 ரூபாய் வரைக்கும் இருக்கக்கூடிய ஓடிடியை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா மாசத்துக்கு அதுவே 1,500 ரூபாய்க்கு மேல போயிடும். ஒரு நாளைக்கு 2-3 டீ குடிச்சாலும் ஒரு மாசத்துக்கு 1,500 ரூபாயில இருந்து 2,000 ரூபாய் இதுக்கு செலவு பண்ணிடுவாங்க. இது போக சினிமா, பார்க் அப்படின்ட்டு இருக்குது. இப்படி நம்ம சாதாரணமா 10,000 ரூபாய் ஸ்பெண்ட் பண்ணிடுவோம். அதை ஸ்பெண்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்ல வரல, அதை ரெகுலேட் பண்ணணும். நீங்க எப்படி இன்னைக்கு ஸ்பெண்ட் பண்றீங்களோ அது எவ்வளவு முக்கியம் நினைக்கிறீங்களோ அதே மாதிரி உங்களோட ஃபியூச்சருக்கும் நீங்க சேர்த்து வைக்கணுங்கிறது ரொம்ப முக்கியம் இல்லையா? ஃபியூச்சர்ல உங்களுக்கு ஏதாவது ஒண்ணு தேவைன்னா, எமர்ஜென்சி வந்துச்சுன்னா யாராச்சும் போய் கேட்டீங்கன்னா கொடுப்பாங்களா? அப்போ செலவு பண்றது எவ்வளவு முக்கியம் நம்ம ஃபீல் பண்றோமோ அதே மாதிரி ஃபியூச்சருக்காக சேவ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணி வைக்க வேண்டியதும் ரொம்பவே முக்கியம். காலேஜ் முடிச்சு 20-22 வயசுல ஒரு வேலைக்கு போற ஒருத்தங்க 10,000 ரூபாய் மாசம் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்கன்னா அடுத்த 20 வருஷத்துல அரௌண்ட் 24 லட்சம் ரூபாய் அப்ராக்சிமேட்டிக்கா இன்வெஸ்ட் பண்ணிருப்பாங்க. ஒரு 10ல இருந்து ஒரு 12% CAGR ரிட்டர்ன் கொடுக்கக்கூடிய மியூச்சுவல் ஃபண்ட்ல ப்ராப்பரா இன்வெஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னா 20 வருஷத்துல ஒரு 42 வயசுல அவங்க கையில 1 கோடி ரூபாய் இருக்கும். அன்னைக்கு கல்யாணம் ஆகி குழந்தைகளோட இருக்கும்போது சொந்த வீடு வாங்குறதுக்கு இந்த பணம் உதவலாம், அல்லது குழந்தைங்களோட ஃபியூச்சர் கல்விக்கு இது உதவலாம். இது எல்லாத்தையும் விட 42 வயசுல இருக்கக்கூடிய அவங்களுக்கு 60 வயசுக்கு பிறகு ரிட்டையர்மெண்ட் ஒண்ணு இருக்கு இல்லையா, அந்த எதிர்கால ரிட்டையர்மெண்ட் தேவைக்கும் இந்த பணம் உதவலாம். அப்போ இவ்வளவு விஷயங்கள் இருக்கும்போது அத்தியாவசியமா நீங்க செலவு பண்ண வேண்டிய விஷயத்துக்கு நீங்க செலவு பண்ணுங்க. உங்களுக்கு என்ஜாய்மெண்ட் இருக்கணும், அவுட்டிங் போகணும், இதெல்லாமே லிமிட்டடா இருக்கணுங்கிறத நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். புதுசா கேட்ஜெஸ்ட் வந்துச்சுன்னா நீங்க எக்ஸிஸ்டிங் இருக்கக்கூடிய லாஸ்ட் இயர் வாங்கினா அந்த ப்ராடக்ட்டை கொடுத்துட்டு எக்ஸ்சேஞ்சில் ரீப்ளேஸ் பண்ணி நியூ ப்ராடக்ட்டுக்கு அடிக்ட் ஆகக்கூடாது. இது முக்கியமான விஷயம். 1-2 ஓடிடி ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு இன்னும் புதுசா அடுத்தடுத்த ஓடிடி சப்ஸ்கிரைப் பண்ணணும் இல்லைங்க. தியேட்டர்ல படம் பார்க்கறது பொழுதுபோக்கு, அது நீங்க செய்யுங்க. அதுக்காக வாரத்துக்கு ஒரு நாள் வெள்ளிக்கிழமை படம் இறங்கணும்னே தியேட்டர்ல போய் பார்க்கணும்ட்டு இல்ல, வாரந்தோறும் போய் பார்க்கணும்ட்டு இல்ல இல்லையா? நான் அதை தான் சொல்ல வரேன். இப்போ 30,000 ரூபாயோ 40,000 ரூபாய் சம்பளம் வாங்கிட்டு அதுல இந்த மாதிரி பட்டதுக்கே நம்ம 10,000 ரூபாய்க்கு மேல செலவு பண்ணிட்டோம்னா மிச்சம் இருக்கிறத வச்சு எப்படி நம்ம ஃபேமிலி ரன் பண்ண முடியும், எப்படி ஃபியூச்சருக்கு இன்வெஸ்ட் பண்ண முடியும்? அதனால உங்க ஸ்பெண்டிங்கை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. என்டையர் நான் குறைக்க சொல்லல, அந்த ஸ்பெண்டிங்கை நீங்க பண்றதுக்கு முன்னால நீங்களே கொஞ்சம் ரீகலெக்ட் பண்ணிக்கோங்க. ஐநாக்ஸ் தியேட்டர்ல படம் பார்க்கறதுக்கு பதில் ஐநாக்ஸ் ஷேரை வாங்க முடியுமான்னு பாருங்க. ஆப்பிள் கேட்ஜெஸ்ட் வாங்குறதுக்கு பதில் ஆப்பிள் ஷேரை வாங்க முடியுமான்னு பாருங்க. இதுதான் உங்க போர்ட்போலியோ பில்ட் பண்ணும், ஃபியூச்சருக்கான வெல்த்தை கிரியேட் பண்ணும். சரி, நேத்துக்கு நைட்டு ஃபெட் ரேட் கட் கொடுத்துட்டாங்க. அரௌண்ட் 0.25% அவங்க ரேட் கட் கொடுத்துட்டாங்க. இந்தியன் மார்க்கெட்டும் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி பாசிட்டிவ் சைட்ல வந்துட்டு, ஆனா எக்ஸ்பெக்ட் பண்ணாத அளவுக்கு ஐடியும் ஃபார்மா செக்டரும் கூட இன்னைக்கு பாசிட்டிவா இருந்திருக்குங்க. அடுத்து இந்த வரக்கூடிய வருஷத்துல 2 வாட்டி ரேட் கட் இருக்குங்கிற ஒரு சர்ப்ரைஸையும் அவர் கொடுத்திருக்கிறாரு. இது எல்லாமே நம்ம மார்க்கெட்டுக்கும் பாசிட்டிவ் தாங்க. ஏன் அப்படி சொல்றேன்னா, அரௌண்ட் 10 வாரத்துக்கு பிறகு சென்செக்ஸ் நல்லாவே வீக்லி பாசிட்டிவ் சைட்ல வந்திருக்கு. அதுவும் குறிப்பா சென்செக்ஸை பொறுத்தவரை 83,000 ஒரு மார்க்கெட் இன்னைக்கு பிரேக் பண்ணி க்ளோஸ் ஆயிருக்குங்க. ஒட்டுமொத்தமா பார்க்கும்போது ஏற்கனவே 75,517 ஒரு மார்க் இருக்குது. அதுக்கு மேல மந்த்லி க்ளோஸ் ஆச்சுன்னா ஒரு பாசிட்டிவ் இருக்குங்கிறது நம்ம எல்லாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணதான். இது எல்லாத்தையும் தாண்டி 25,817 லாஸ்ட் இயர் வந்த மந்த்லி க்ளோஸ். இதுக்கு மேல மார்க்கெட் சஸ்டெயின் ஆகும்போது இன்னும் பாசிட்டிவ் சைட்ல அடுத்த கட்டத்துக்கு நகருமோ அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ல மார்க்கெட் கொடுத்துருச்சு. ஒட்டுமொத்தமா பார்க்கும்போது சென்செக்ஸ் 83,013 320 புள்ளிகளை இன்னைக்கு ஆட் பண்ணிருக்கு. இதை பொறுத்தவரை 25,423 93 புள்ளிகளை ஆட் பண்ணிருக்கு. மிட் கேப் ஸ்மால் கேப் ஃபிளாட் டு பாசிட்டிவ்ல இருந்தாங்க. அதே மாதிரி ஐடி மெட்டல் எல்லாமே இன்னைக்கு பாசிட்டிவ்ல இருக்கு. ஃபார்மா பாசிட்டிவ்ல இருக்கு. சன் ஃபார்மா, HDFC லைஃப், எட்டர்னல் அரௌண்ட் 2ல இருந்து 2.5% வரைக்கும் இன்னைக்கு பாசிட்டிவா க்ளோஸ் ஆயிருக்காங்க. கோல் இந்தியா, டாடா மோட்டார்ஸ், பஜாஜ் ஃபைனான்ஸ் எல்லாம் அரௌண்ட் 1ல இருந்து 1.5% வரைக்கும் வீழ்ச்சியிலும் க்ளோஸ் ஆயிருக்காங்க. இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல தங்கம் அரௌண்ட் $3,700 தான் ஒரு ரவுண்ட் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. சில்வர் அரௌண்ட் $42 ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. பிரெண்ட் க்ரூட் ஆயில பொறுத்தவரை அரௌண்ட் $67 ட்ரேட் ஆயிட்டு இருக்குங்க. இந்தியால ஸ்டில் 22 கேரட் தங்கம் 10,200 மார்க்குக்கு மேலதான் இருக்கு. இன்னும் குறையல. டாலருக்கு எதிராக இந்தியன் ரூபி 83.13 காசுகள்ல இருக்குதுங்க. சோ மார்க்கெட்டோட இன்னைக்கு முக்கியமான செய்திகள் இவ்வளவுதான். நாம எப்பவும் சொல்ற மாதிரி மார்க்கெட்ல கொஞ்சம் கேஷியஸா இருக்கு. மார்க்கெட் அடுத்தடுத்த கைகளை உடைச்சு மேல போறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருந்தாலும் அது மட்டுமே நீங்க காரணம் எடுத்துக்காதீங்க. சென்சிட்டிவான நியூஸஸ் மார்க்கெட்ல வந்துட்டே இருக்குங்கிறதையும், ஏற்கனவே ட்ரம்ப் டாரிஃப் இஷ்யூ இன்னும் ஸ்டில் பிரேக் ஆகல,
நம்ம ஏற்கனவே பேசிட்டு இருக்கோம். ஒரு கன்க்ளூட் வந்துச்சுன்னா அது நம்ம மார்க்கெட்டுக்கு ஹோப்பா இருக்கலாம். இருந்தாலும் நம்ம எப்பவுமே சொல்ற மாதிரி இது முழுக்க எஜுகேஷனல் பர்பஸ் மட்டும் தான், நாட் ரெக்கமெண்டேஷன். வெறும் 100 ரூபீஸ்ல இருந்து ஸ்டாக் மார்க்கெட், மியூச்சுவல் ஃபண்ட், ETF இதுல இன்வெஸ்ட் பண்ண முடியும். இந்த மாதிரிப்பட்ட சிம்பிளான இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குங்கிறது எல்லா மக்களுக்கும் தெரியணுங்கிற நோக்கத்துல தான் இந்த வீடியோவை டே டு டே போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். நீங்க இன்வெஸ்ட் பண்றது இன்ஃப்ளேஷனை பிரேக் பண்றதா இருக்கணுமே தவிர இன்ஃப்ளேஷனை பீட் பண்ணாத இன்வெஸ்ட்மெண்ட், டெட் இன்வெஸ்ட்மெண்ட்ங்கிறத எப்பவுமே மைண்ட்ல வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு வேல்யூபிள் ஃபீல் பண்ணீங்கன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. See you tomorrow, another super topic.